அருகே தோப்புத்துறை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் கல்வி கற்றலுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் காய்கறி தோட்டம், மூலிகை தோட்டம் அமைத்து வருகின்றனர். அவர்கள் எப்படி பள்ளியை பசுமையாக மாற்றியுள்ளனர் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கல்வி சார்ந்த விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் கண்ணையன் வழிகாட்டுதலுடன் தேசிய பசுமைப்படை மாணவ மாணவிகள் 50 பேர் மூலிகை தோட்டத்துடன் காய்கறி தோட்ட பண்ணை அமைத்து நஞ்சில்லா காய்கறிகளை உற்பத்தி செய்து பள்ளியை பசுமை பள்ளியாக மாற்றியுள்ளனர். காய்கறி தோட்டம், மூலிகை தோட்டம்லாம் நாங்கள் அமைச்சு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கல்வி சார்ந்த விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையிலையும் அந்த காய்கறி தோட்டத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து காய்கறிகளையும் மதிய உணவிற்கு முதல்ல கொடுத்தோம். பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி தோட்டத்தில் மண்புழு, சாணம் போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தி கொத்தவரை, புடலை, வெண்டி, தக்காளி, பாகற்காய், பரங்கிக்காய், வெள்ளரிப்பஞ்சு, சுண்டைக்காய், கத்தரி போன்ற 20க்கும் மேற்பட்ட காய்கறிகளை மாணவ மாணவிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். நாங்கள் உள்ளே வரும்போதே பசுமை எங்கள் கண்ணுக்கு தெரியுது. செடி கொடிகள்லாம் எங்களோட பேசுகிற மாரி இருக்குது. படிப்பு நேரங்கள் போக நாங்கள் தோட்டத்தில் வேலை பார்ப்போம். பசுமை சார்ந்த வேலைகள்லாம் பார்ப்போம். காய்கறி கொடுப்பாங்க, விதைகள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போவோம். வீட்டிலே நாங்களே கிச்சன் கார்டன் போட்டு நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். இங்கு சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள் தங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பள்ளி சத்துணவிற்கும் பசுமைப்படை மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. மருத்துவ குணமுடைய மூலிகை செடிகளையும் வளர்த்து பராமரித்தும் வருகின்றனர். இந்த மூலிகைகளை அமைச்சு நாங்கள் அதை பறித்து ஒரு தடவை யூஸ் பண்ணும் போதும் எங்களுக்கு அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நாங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே காய்கறிகள், நாங்கள் விளைவிக்கிற காய்கறிகளை எங்கள் பள்ளியோட சத்துணவுக்கு கொடுத்து அதை நாங்கள் சாப்பிட்றோம். பள்ளி வகுப்புகள் தொடங்குவதற்கு முன்பு பள்ளிக்கு வருகை தரும் மாணவ மாணவிகள் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி தோட்டத்தை பராமரிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். ரசாயன உரங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்யப்படும் காய்கறிகளை சாப்பிடுவதால் மக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் நோயில்லா எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் காய்கறிகளை சாகுபடி செய்துள்ளது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மாணவர்களின் இந்த முயற்சிக்கு வழிகாட்டியாக உள்ள ஆசிரியர் கண்ணையனின் அர்ப்பணிப்பு பணியை பாராட்டி நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவருக்கு தமிழக அரசின் பசுமை முதன்மையாளர் விருதும் 1 லட்சம் பரிசுத் தொகையையும் வழங்கினார். இந்த தொகை முழுவதையும் அவர் பள்ளியை பசுமை பள்ளியாக்குவதற்கு வழங்கியுள்ளார். எம் பள்ளியை பசுமை பள்ளியாக்குவது எங்களது கனவு திட்டம். அதன் ஒரு பகுதியாக எங்கள் பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட பசுமைப்படை மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு எங்கள் பள்ளியிலிருந்து காய்கறி தோட்டம், மூலிகை தோட்டம் அமைத்தோம். அதன் மூலம் மாணவர்களுக்கு கற்று செயல்படுவது மட்டுமல்லாமல் பாட இணை செயல்பாடான இது போன்ற இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு எப்படி என்று அவருடைய விழிப்புணர்வை விதைத்து அவர்களையும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளோம். இதன் மூலம் பள்ளி மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். இல்லம் தேடி சென்று மரக்கன்றுகளை வழங்குதல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, வீணாகும் காகிதத்தை அரைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்தல், பனை ஓலையில் கைவினைப் பொருட்கள் செய்தல், வீணாகும் பிளாஸ்டிக்கை மறுபயன்பாடு செய்தல் போன்ற பிற பணிகளையும் பசுமைப்படை மாணவ மாணவிகள் ஈடுபட்டு வருகின்றனர்.